வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் சோயா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறோம். கிரேவி, கறி, குழம்பு இது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது சாதத்து கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும், டிஃபன் ஐட்டம் கூடயும் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த குழம்பை இட்லி கூட சர்வ் பண்ணேன். நல்லா சுட சுட இட்லி மேல சூடான இந்த குழம்பு குத்தி பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. நீங்க சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் கூட சாப்பிடலாம். பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா நம்ம சோயா குக் பண்றது தான். ட்ரை சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொதி வரும்போது ஒரு கப் சோயாவை அதுல போட்டு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோயா குக் ஆயிடும். ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஒரு சோயா எடுத்து அமுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் சாஃப்டா எடுத்தான்னு. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சோயாக்குள்ள இருக்கிற தண்ணியுமே நீங்க ஆறுனதுக்கு அப்புறமா புழிஞ்சு எடுத்துடணும். இப்ப கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பட் வேற வழியே இல்லை, எனக்கு சின்ன வெங்காயமே கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு செட்டிநாட் ஸ்டைல் கிரேவி தான் இது. வெங்காயம் 2 பெரட்டி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 காஷ்மீரி, 1 நார்மல் மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் 1 மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சிட்டிகை வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் லோ ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கமகமன் வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருங்க. கசகசா சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் கலந்து விட்டுருங்க. கசகசா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாப் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும் போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கசகசா கருகி இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ளேவரே மாறிடும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண தேங்காய் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூட்லேயே உங்களுக்கு தேங்காய் குக் ஆகிடும். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா அரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக தான் நீங்கள் நைஸாக அரைக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரையாக பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நைஸாக அரைப்படும். இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 தக்காளி, அதாவது பெரிய சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. சின்னதா இருக்குன்னா நீங்க 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி பொடி பொடியாக நறுக்கிட்டு வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகி குழஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்க சாட்டே பண்ணிட்டே இருங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன்லயே பாதி அளவுக்கு நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நீங்க நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போயிடும். குழம்புக்கு ஒரு நேச்சுரல் திக்கனிங் ஏஜென்ட்டான கடலை மாவை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை இந்த தக்காளி வெங்காயத்தோட எண்ணெயோட சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது பச்சை வாசனை சுத்தமாவே வராது. கிரேவியுமே நல்லா டேஸ்டியா திக்கா வரும். நீங்க நிறைய தண்ணி சேர்க்கலாம், நிறைய காணி வரும். அப்படியே ஒரு 4-5 பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதுல சேர்த்துருங்க. நான் இந்த கிரேவிக்கு மஷ்ரூம் சோயா ரெண்டுமே சேர்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சோயா ஏற்கனவே குக் பண்ணதுனால மஷ்ரூம்க்கு அப்புறமா நம்ம சோயா சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால குக் பண்ணும்போது சுருங்கி போயிடும். ஸோ நம்ம மஷ்ரூமை 1க்கு 2 கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் 1க்கு 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஹீட்டில் குக் பண்ணும்போது மஷ்ரூம்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வெளியில வரும். நான் இன்னைக்கு 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை அரிசி மாவு தேய்ச்சிட்டு முதல் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா நார்மல் ரெகுலர் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் கிளீன் ஆகிடும். மேலே இருக்க தோல் இல்லாமல் உங்களுக்கு உறிஞ்சி வந்துடும், அழுக்கலாமல் போயிடும். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப சீக்கிரமா சுருங்கி போயிடுறதுனால நீங்க கிரேவியில எவ்வளவு மஷ்ரூம் போட்டாலுமே தெரியாது. ஸோ அதோட குவான்டிட்டி ஜாஸ்தி பண்றதுக்காக அது கூடவே நம்ம இந்த மாதிரி சோயாவும் சேர்த்துக்கலாம். பிளஸ் நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட்டுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி மட்டும் விடுங்க. மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. முதல்லயே நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தோம். ஸோ உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியா அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எது உங்க வீட்டுல இருக்கோ அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. கடைசியா இந்த மாதிரி கறி மசாலா சேர்க்கும் போது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும்.
அடுப்பை லோ பண்ணிட்டு கொதிக்கிறது கொஞ்சம் அடங்குனதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒன்னா பீட் பண்ணிட்டு இந்த கொதிக்கிற கிரேவியில சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மறக்காம ஃப்ளேமை லோ பண்ணதுக்கு அப்புறமா தான் இது நீங்க சேர்க்கணும், இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை இலைகளை தூவி விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெயை 1 டீஸ்பூன் மேல அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். கடைசியா சேர்க்கிற இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தேங்காய் எண்ணெய் தான் நம்மளோட கிரேவிக்கு தனி லெவல் டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி இலைகள் இருந்தா அதுவுமே நீங்க மேல தூவி விட்டுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், செட் தோசை எது கூட வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ரைஸ்லயுமே நீங்க புலாவ், ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.